திரு சுவாமிநாதன் ஒரு கருத்தை முன் வச்சாரு. ஓபிஎஸ் சசிகலா ஒன்னா அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கற மாதிரி இருக்கும், இல்ல அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா என்டிஏ பாஜகவுக்கு பாதகம் விளைவிக்க மாட்டார்கள். திரு ஷியாம் அவர்கள் சொல்றதுன்றது இந்த முறையாவது அவங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாகணும். அதிமுகவை எப்படி கடந்த முறை டிடி தினகரன் ஒரு 20-21 இடங்கள்ல அவர் ஸ்பாயில் பண்ணாரு, இந்த முறை அவங்க ஸ்பாயிலரா தான் செயல்படுவாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கிறதா புரிஞ்சுக்கிறீங்க திரு பிரியன்? இல்லை, அதாவது என்டிஏக்கு பாதகமாக நடந்துக்கிறாங்களா அதிமுகவுக்கு பாதகம், அதுலேயே ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளே அதிமுக இருக்குது. அதிமுகவுக்கு பாதகமாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. என்டிஏன்னா அதில் பாஜகவும் சேர்ந்துருக்கு. பாஜகவோட ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அதிமுகவை எதிர்க்க ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா என்டிஏ கூட்டணியில் தானே அதிமுகவும் இருக்காங்க. இப்போ நீங்க என்டிஏவை எதிர்க்கிறீங்கன்னா அதிமுக போட்டி போடுற இடத்துல எதிர்த்தாங்கன்னா அப்படி கூட பண்ணலாம்ல. நாங்கள் பாஜக நேஷனல் லெவலில் என்டிஏ கூட்டணி நாங்கள் ஆதரிக்கிறோம், ஆனால் அதிமுக எங்களுக்கு லோக்கலில் எதிரி, அது போட்டி போடுற இடத்துல தோக்கடிப்போம்னாங்கன்னா. ஆனால் ஒரு தினகரன் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறாருன்னா பாதகமாக நடந்து கொள்ள மாட்டார்கள், அதிமுகவுக்கு ஆதரவாக நடந்துப்பாங்களான்னா எதுவும் பண்ணிட மாட்டாங்கன்னு நம்புறோம் அப்படின்றாரு டிடிவி. எதுக்காக அதிமுகவுக்கு ஆதரவாக நடந்துக்கணும்? எல்லாமே இவங்க தான். அவங்க எல்லாம் அம்மாவின் ஆட்சியை விரும்புபவர்கள், அதனால அவங்க அப்படி அம்மாவின் ஆட்சி வரப்போகுது இல்லைங்க, எடப்பாடி ஆட்சி தான் வரப்போகுது. எடப்பாடி ஆட்சி அம்மா ஆட்சி இல்லைன்னு சொன்னவர் தான் தினகரன். அவரே போய் சேர்ந்துட்டார். நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி. இப்போ சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் 2 பேரையும் சேர்க்கவே மாட்டேன்றார். இவங்க தானாக வாலண்டியராக போய் எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்காக உதவி பண்ணணுமா? இவங்க ஒரு என்ன பொலிட்டிக்கல் நெசசிட்டி அவங்களுக்கு இருக்கு? எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லை, இல்ல அவங்களுக்கு பண்ணணும்ன்ற விருப்பம் இல்லை, ஆனா ஆதரவு கொடுக்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். பாஜக பிரஷர் பண்ணுவேன், ஏதாவது அவங்களுக்கு நெருக்கடி இருக்கான்னு கேக்குறேன். பாஜக பிரஷர் பண்ணுவேன்னு சொல்றீங்க நீங்க. அது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த நெருக்கடியை தாண்டி தான் அவங்க வரணும். ஆக்சுவலா இவங்க அதிமுகவை பலப்படுத்த விரும்புறாங்க 2 பேருமே. ஆனா இவங்கள நான் சேர்க்கவே மாட்டேன்னு இபிஎஸ் விடாப்படியா இருக்கார். ஈவன் பார்த்தீங்கன்னா தினகரனும் கிட்டத்தட்ட எடப்பாடியை எதிர்த்து தான் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணார் தினகரன். அவரே இப்போ அம்மாவின் ஆட்சின்னு சொல்லி அங்கே போயிருக்கார். சரி, அவருக்கு ஒரு ரீசன் இருக்குது, அவர் போயிருக்கார். அது எலக்ட்ரோரல் பாலிடிக்ஸில் அந்த ஓட் பேங்க் என்ன ஆகுன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் இவங்க 2 பேர் அவரோட விஷயம் வேற. அவர் ஒரு தனி கட்சி வச்சிருந்தார், அவர் போய் என்டிஏல இணைஞ்சார். இவங்க விஷயம் வேற. இவங்க 2 பேரும் அதிமுகவில் தன்னை இணைக்கணும்னு ஷாம்ஜார் சொன்ன மாதிரி சசிகலாமாவோட கேஸு, ஓபிஎஸோட கேஸ்லாம் இருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது பிரியன். இப்போ சசிகலா அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சட்ட சிக்கல்கள் இந்த விவகாரத்தில் அது ஒரு செல்வாக்கு செலுத்துதா? ஆமாவா? இல்லை, சட்ட சிக்கல்கள்னு ஒன்று இருக்குது. அதாவது சட்ட ரீதியான ஒரு பொதுச் செயலாளர்னு ஒரு கிளைம் இருக்குல்ல, அவருக்கு ஒரு கிளைம் இருக்குது, இவர் ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு கிளைம் இருக்குது. அந்த சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கும்போது அதெல்லாம் வித்ரா பண்ணிட்டு அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு என்னங்க அவசியம் இருக்குது? எடப்பாடியை சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும்னு அவசியம் என்ன இருக்குது? சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் என்ன இருக்குது சொல்லுங்க. அவங்களுடைய வழக்குகள் அது மேல அவங்களுக்கு ஏதாவது சரிங்க, இதில் ஒரு கை ஓசையா இருக்கே, அந்த சைட்லேருந்து ஒன்றுமே வராது. இவங்களே இப்போ வாலண்டியராக எல்லாம் பண்ணணும் அப்படின்னா என்ன நெசசிட்டி? எதுக்காக எடப்பாடியை சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும்? ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்கள். எடப்பாடிக்கு அதிமுக ஒன்றுபடுத்தணும் ஒரு ஆர்வம் இருக்கா? அவங்க எல்லாரையும் அவர் வின் பண்ணுவோம்னு நினைக்கிறாருல்ல. தினகரன் இல்லாதையே கூட வின் பண்ணணும்னு நினைச்சார். அப்புறம் பாஜக உள்ள பூந்து தினகரன் உள்ள கூட்டு வந்தாங்க. வாதத்துக்கே வர்றேன், புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். அவங்களுக்கு தேவையில்லை, அப்படி ஸ்ட்ரென்த் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இப்போ வரைக்கும் சசிகலா கிட்டையும் ஒரு அமைதி தெரியுது. அதே போல திரு ஓபிஎஸ் அவர்களும் அவருக்கு ரொம்ப கண்கூடு. ஏன்னா ஒன்னா திமுகக்கு போயிருக்கலாம், இல்ல தாவக்கு போயிருக்கலாம். அவருக்கான நேரடியான வாய்ப்புகள், பிரகாசமான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. ஆனாலும் அவர் அமைதி காத்திருக்கிறார் அப்படின்னா என்ன? ஏதாவது அவருக்கு நெருக்கடி இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். அவர் ஒன்று அமைதியா இருப்பாரு, இல்ல அவர் ஒரு பொலிட்டிக்கலா ஒரு இதை எடுப்பார். அவருக்கு அவரை பொறுத்த மட்டும் அவர் அதிமுக ஒருங்கிணைப்பாளர்ன்றதுல அந்த இடத்துல போகணும்னு நினைக்கிறார் அவர். ஆக்சுவலா சசிகலாவை பொறுத்த மட்டும் அவங்க ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. ரெட்டையிலை எதிர்த்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, ரெட்டையிலை சிம்பிள் எதிர்த்து நம்ம போட்டி போடக்கூடாதுன்னு அவங்களுடைய பாயிண்டாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, இவங்களெல்லாம் சேர்த்துக்க வேண்டியது, கட்சியை பலப்படுத்த வேண்டியது எடப்பாடியுடைய கடமை இல்லையா? இப்போ எடப்பாடி அந்த கடமையில இந்த ஒரு ஹாயா உட்காந்துருப்பாரு. பாஜக உள்ள பூந்து இவங்களெல்லாம் சைலண்ட் பண்ணணும், இல்லை இவங்களெல்லாம் அங்கே சேர்க்கணும் இங்கே சேர்க்கணும், சேர்க்காத இருக்கணும், எல்லா முடிவும் பாஜக எடுப்பாங்களா? என்ன இப்போ அமித்ஷா பழனிசாமி திட்டம் என்ன? அமித்ஷா பழனிசாமி திட்டம் ஒன்றும் இல்லை. இவங்க 2 பேரும் சேர்க்க மாட்டேன்னு தான் அவரோட திட்டம். ஆனால் அமித்ஷா திட்டம் இவங்களை ஏதாவது சேர்த்து நம்ம டெல்டாலையும் சவுத்துலையும் ஓட்டு வாங்கலான்றது எண்ணம். பட் இவங்க சேர வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குது? இப்போ பாஜகவோட ப்ரெஷரில் சேர்ந்தாங்கன்னா 2017 இந்த அதிமுகவோட உள்கட்சி பாலிடிக்ஸில் பாஜக நடந்து கொண்ட விஷயம் என்ன? தர்ம யுத்தம் 1, 2 எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாஜகவுடைய இது இருக்குது. சமீபத்தில் சசிகலா ஒரு அறிக்கை விட்டாங்க. இவர் வைத்தியலிங்கம் போன போது சில சுயநலமிகள் செல்ஃபிஷ் ஆளுங்க கையில் கட்சி மாட்டிக்கிச்சு அப்படின்னு எடப்பாடி தான் தாக்கினாங்க அந்த அறிக்கையில். வேற யாரும் தாக்கல. இவங்களாம் போகிறதுக்கு காரணம் எடப்பாடி சுயநலமாக சிந்திக்கிறாரு, செயல்படுறாருன்னு தான் அவங்க சொன்னாங்க. ஸோ என்னுடைய கேள்வி என்னன்னா,
சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் எடுத்துட்டு அதிமுகவை பலப்படுத்தி கொண்டு வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிற பழனிசாமி பேசாமல் இருப்பார். எல்லாமே இவருக்கு வந்து டேபிளில் வந்திருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கு பாஜக எல்லாமே பண்ணணும்னு நினைச்சா இவங்களுக்கான வாய்ப்பு என்ன? அப்போ இவங்க என்ன அவர்கிட்ட போய் கெஞ்சி நிற்கணுமா? இல்ல ஓபிஎஸ் தான் வேணாம்னு சொல்லிட்டாரு அவர் ஏற்கனவே. இல்ல ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் அவர் வேணாம்னு சொல்லிட்டு சசிகலாவையும் தானே வேணாம்னு சொல்லிட்டாரு. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு ஏதாவது என்டிஏவோட ஒரு உள்கூட்டணியில் ஏதாவது போவாங்களா இல்லையான்னு தெரியாது. இல்லை சசிகலா வந்து தனியாக ஒரு அமைப்பு ஆரம்பித்தாலும் திமுக அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது. ஓபிஎஸ்ஸாவது ஒரு திமுகவுக்கு ஒரு கை அங்கே ஒரு கண் வச்சுட்டு இருக்காரு அந்த சைடில். அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. என்னுடைய கேள்வியெல்லாம் ஒன்று தான், இவங்க 2 பேரும் வந்து அதிமுகவில் போய் பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் ஆகணும் என்ன கட்டாயம் இருக்குன்னு கேட்குறேன். பேசுவோம், நம்ம அது பேசுவோம். என்ன கட்டாயம் இருக்கு? வந்து இப்போ தனியா இருக்கிறதுனால எந்த விதமான ஆதாயமும் கிடையாதுன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. கரெக்ட். ஆனால் தனியா இருக்கிறது மூலமா எடப்பாடியை வீழ்த்த முடியும்ல. அந்த அவங்களுடைய அந்த அந்த அதிமுக அரசியலில் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒற்றுமைப்படுத்துறதுக்காக எங்களை நீங்கள் அழைக்க மாட்டேன்றீங்க, எங்களை உதாசீனப்படுத்துறீங்க, ஓரம் கட்டுறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு அவங்க ஒதுங்கி இருந்து அவங்க அதிமுக போட்டி போடுற தொகுதியில் ஏன் வந்து வேலை செய்யக்கூடாது? ஏன்னா இது வந்து அரசியலில் இவ்வளவு தூரம் இறங்கி வந்தாச்சுங்க. எடப்பாடி கட்டன் ரைட்டாக வந்து முடியாதுன்னு சொன்னால் அவரை தோக்கடிக்கிற வேலையில் இறங்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அப்போ அதை நினச்சி பார்த்தாங்கன்னா அதை பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு லாபம் இல்லை. பட் அவரை தோக்கடிக்கலாம்ல. எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்ல, மற்றவனுக்கு 2 கண் போகணும்னு நினச்சாருன்னா ஒருத்தன் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இல்லை, இந்த ப்ரெஷரை தாங்கிறது தாங்காத இருக்கிறதெல்லாம் சசிகலா ஓபிஎஸ் அவங்க எடுக்க வேண்டிய முடியும். அவங்க தன்மானத்துக்கு வந்த ஒரு சோதனை. ஆனால் அவங்களுடைய கோரிக்கை இருக்குல்ல, அதிமுகவில் சேர்ந்து அதை பலப்படுத்தணும், ஒன்றுபடுத்தணும், அம்மா ஆட்சி அமைக்கணும்னு அதிமுகவில் சேரணுன்ற விஷயம் இருக்குல்ல, அது இவங்க மட்டுமே ஒரு கை ஓசை மாதிரி இவங்க சொல்லிலே இருந்தா பழனிசாமிகிட்ட எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடையாது. அவர் வந்து ரொம்ப கிளியரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவங்க தான் தீர்மானிக்கணும். என்டிஏல போய் சேர்ந்தாங்க வச்சுக்கோங்க, என்டிஏல சேர்ந்து இவங்களுக்கும் பழனிசாமிக்கும் சம்பந்தமே இல்லைன்ற ஒரு நிலைமை வந்ததுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு உருவாகும்? இவங்களுக்கு அதிமுகவுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இவங்க என்டிஏல இருக்காங்க, ஆனால் அதிமுக ஆதரிச்சு பிரச்சாரம் செய்ய வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுவாங்களா? இல்லை இவங்க யாராவது கேண்டிடேட் போட்டால் வந்து எடப்பாடி ஆதரிப்பாரா? அப்போ இந்த மாதிரி சிக்கலான விஷயங்களில் போகும்போது நீங்க அரசியல் ரீதியாக வந்து ஒரு முடிவு கட்ட வேண்டிய நிலையில் இருக்கீங்க. நீங்களா பழனிசாமியா அப்படின்ற விஷயத்தை இந்த தேர்தலில் இவங்க 2 பேர் கையில் எடுத்தாங்கன்னா அது பெட்டர் முடிவா இருக்கும். அதிமுக அம்மா ஆட்சி அந்த உணர்வு அதெல்லாம் வருது இல்ல, அதாங்க அது எடப்பாடி ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லலாம்ல. நாங்க அதிமுக அம்மா ஆட்சியா எடப்பாடி ஆட்சியானதான் இங்க கேள்வி. அதை முடிவு பண்ணணும் முதல்ல. எடப்பாடி ஆட்சிக்கு நீங்க ஒத்துக்கிறதுனா அங்க போய் சேருங்க, அம்மா ஆட்சி வேணும்னா எடப்பாடியை ஃபைட் பண்ணுங்க.